மாணவ நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பொன்வேல் பாண்டியன், நடப்பு நிகழ்வுகள் ஆசிரியர். இன்றைய தினத்தில் நம்ம பார்க்க போகிறது பிப்ரவரி 28ஆம் தேதிக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வுகளின் ஒரு சூப்பரான தொகுப்பு. சரியா, சமீப காலங்களில் போட்டித் தேர்வுகளில் நடப்பு செய்திகள், ஸ்ட்ராட்டஜிக்கே, சரியா, கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாத்தையும் கலந்து எப்படிலாம் நமக்கு அந்த கொஸ்டின்ஸ் அமைக்கிறாங்களோ அதன் அடிப்படையில் சூப்பராக தொகுத்து வழங்கிட்டு இருக்கிறோம். அதனால் மக்களே நல்லா பயன்படுத்திக்கோங்க. மறக்காமல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். சரிங்களா, ஒரு நோட்டு போட்டு எழுதிக்கோங்க. வாய்ப்பு கிடைக்கும் போது ரிவிஷன் பண்ணிக்கோங்க. வேறு 2026 நமக்கான அரசு பணியை நம்ம தான் உறுதி செய்யணும். சரிங்களா, அந்தளவுக்கு சூப்பராக நடப்பு செய்திகள், திட்டங்கள் நிறையா சூப்பராக பார்க்க போகிறோம். தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. சரியாம்மா, இன்றைய தினத்திற்கான நடப்பு செய்திகள் பிப்ரவரி 28ஆம் தேதிக்குரியது. ஃபர்ஸ்ட் வழக்கம் போல நம்ம பார்க்க போகிறது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தலைப்பு செய்திகள், அதாவது உள்ளடக்கம். அதில் ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது பிப்ரவரி 28 ஒரு முக்கியமான தினம் இருக்குது, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சரிங்களா, முக்கிய தினங்கள் பார்த்துட்டு அடுத்து முக்கியமான ஒரு மொபைல் செயலி ECI நெட் அப்படிங்கிற ஒரு ஒருங்கிணைந்த செயலி யார் அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க, எதெல்லாம் உள்ளடக்கியது அந்த செயலி, அது பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் இந்தியாவில் மீண்டும் சிவிங்கி புலிகள், இந்த சீட்டா. அடுத்தபடியாக 4வது செய்தி பாரத் போல் அப்படின்னா என்ன, இன்டர்போல் கேள்விப்பட்டிருப்போம். அதே மாதிரி பாரத் போல்னா என்னன்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் வாயு சக்தி 2026 அப்படிங்கிற ஒரு பயிற்சி எங்கு நடைபெற்றது, யார் நடத்துகிறாங்கன்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரசன்ட் அல்லது பிரசன்ட் ஹெலிகாப்டரில் பறந்த முதல் இந்திய குடியரசுத் தலைவர் யார், ஓகேவா, இந்த ஹெலிகாப்டரை யார் தயாரிச்சுக்கிறாங்க, இப்படி நிறைய விஷயங்களை பார்த்துட்டு இறுதியாக சூப்பர் சிக்ஸ் கேள்விகளும் நம்ம பார்க்க போகிறோம். நடுவில் வாய்ப்பு கிடைக்கும் போது ரிவிஷன் ப்ளஸ் அந்த போனஸ் கேள்விகளும் பார்க்க போகிறோம். மக்களே நல்லா பயன்படுத்திக்கோங்க. திருப்பி சொல்கிறேன், கரண்ட் அஃபேர்ஸ் தான் டிசைடிங் ஃபேக்டராக இருக்கும் எல்லா போட்டித் தேர்வுகளையும். சரியாம்மா, சரி, இனிமேல் விரிவாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பிப்ரவரி 28 முக்கிய தினங்கள், ஓகேவா. ஃபஸ்ட்டு பார்க்கும்போது பிப்ரவரி 28 இந்திய அறிவியல் தினம், நேஷனல் சயின்ஸ் டே அப்படிங்கிறது இந்தியாவில் முதல் முறை கொண்டாடப்பட்ட வருஷம் 1987ஆம் ஆண்டு, 1987. சரிங்களா, இதுக்கு காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ராமன் விளைவு, சரி, ராமன் எஃபெக்ட் அப்படிங்கிறது. சரியா, சார் CV ராமன் அவர்களால் பிப்ரவரி 28, 1928 அன்று உலகிற்கு அறிமுகப்படுத்தப்பட்டது. அப்படி உலகிற்கு அறிமுகப்படுத்தப்பட்ட அந்த பிப்ரவரி 28ஆம் தேதி தான் 1987ஆம் ஆண்டு முதல் இந்திய அரசினால் நேஷனல் சயின்ஸ் டேவாக கொண்டாடப்பட்டு வருகிறது. ஓகேவா, இந்த ராமன் எஃபெக்டிற்கு சரி நோபல் கமிட்டியானது 1930ஆம் ஆண்டில் அந்த இயற்பியல் துறைக்கான நோபல் பரிசை வழங்கி கௌரவிச்சிருக்கிறாங்க. சரிங்களா, அப்போ 28 ராமன் விளைவு அறிமுகம் பிப்ரவரி 28ஆம் தேதி 1928. அதற்கு 1930 இயற்பியல் துறைக்கான நோபல் பரிசு சர் சி ராமன் அவர்களுக்கு வழங்கப்பட்டது. சரிங்களா, இதே மாதிரி சர்வதேச லெவலில் ஓகேவா அறிவியல் தினம், இன்டர்நேஷனல் சயின்ஸ் டே அப்படிங்கிறது நவம்பர் 10ஆம் தேதியில் கடைபிடிக்கப்படுகிறது. இது முதல் முறை கடைபிடிக்கப்பட்டது யுனெஸ்கோ அமைப்பினால், ஓகேவா, 2002ஆம் ஆண்டு. ரொம்ப முக்கியமான தினம், என்னைக்குனாலும் இது தெரிஞ்சிருக்கணும். நேஷனல் சயின்ஸ் டே, சர் சி ராமன், பிப்ரவரி 28, 1928, 1930 நோபல் பரிசு. சரியாம்மா, அடுத்தபடியாக முக்கியமான ஒரு மொபைல் செயலி பாருங்க, ஒரு மொபைல் ஆப்பு ECI நெட் ஒருங்கிணைந்த செயலி, எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் ஓகேவா இந்தியா அவங்க அறிமுகப்படுத்தியுள்ள ஒரு ஒருங்கிணைந்த செயலி பாருங்க, எலெக்ஷன் கமிஷன் இன்டகிரேட்டட் நெட்வொர்க், அதான் ஷார்ட்டா ECI நெட்னு சொல்றாங்க. இதை அறிமுகப்படுத்தியது இந்திய தேர்தல் ஆணையம். இந்திய தேர்தல் ஆணையம் உருவாக்கப்பட்டது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஜனவரி 25, 1950 உருவாக்கியிருப்பாங்க. தேர்தல் ஆணையம் உருவாக்கப்பட்ட ஜனவரி 25 நேஷனல் வோட்டர்ஸ் டே. தற்போதைய இந்திய தேர்தல் ஆணையத்தின் தலைமை தேர்தல் அதிகாரியாக இருப்பவர், சரி, ஆணையராக, சரி, தலைமை தேர்தல் ஆணையராக இருப்பவர் திரு ஞானேஸ்வர் குமார் அவர்கள். இவர் தான் இந்த மொபைல் செயலியை அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க. என்ன சிறப்புன்னு சொல்லி பாருங்க, ஓட்டு போடுற நம்மளுடைய வாக்காளர்கள், அரசியல் கட்சிகள் மற்றும் அதிகாரிகளுக்காக உருவாக்கிய ஒரு ஒற்றை புள்ளி, அது ஒன் ஸ்டாப், எல்லா விஷயங்களுக்கும் ஒரே செயலியில் தீர்வு காணப்படும். அந்த செயலி பேர் தான் ECI நெட் அப்படிங்கிற ஒருங்கிணைந்த செயலி. சரி, இது எதுக்கெல்லாம் பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 40க்கும் மேற்பட்ட சரியா நிறைய செயலிகளை இந்திய தேர்தல் ஆணையம் அறிமுகப்படுத்தியிருந்தாங்க. இது எல்லாத்தையும் ஒருங்கிணைத்து ஒரே செயலிக்குள்ள கொண்டு வந்துருக்கிறாங்க. அதான் என்னோட சிறப்பு பாருங்க. வாக்காளர் உதவி மையம், ஓட்டர் ஹெல்ப்லைன் சென்டர், அடுத்து சாக்ஷம் போர்ட்டல், அடுத்து சி விஜில், சரியா, எலெக்ஷன் தொடர்பான ஏதாச்சும் புகார்கள் இருந்தால் இந்த சி விஜில் பயன்படுத்திக்கலாம். சாக்ஷம் அப்படிங்கிறது மாற்றுத்திறனாளிகள், முதியோர்களுக்கு பயன்படுத்தக்கூடியது. அதே மாதிரி சுவிதா, ஓகேவா, அடுத்து எபிக் தரவை டவுன்லோட் பண்ணுறது, ஓகேவா. இப்படி 40க்கும் மேற்பட்ட பழைய செயலிகளை ஒருங்கிணைத்து அனைத்து தேர்தல் சேவைகளையும் ஒரே இடத்தில் வழங்குவதற்கு தான் ஜனவரி 2026 இந்த ECI நெட் அறிமுகப்படுத்தப்பட்டது. சரிங்களா, இது முதல்ல ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா
இந்த பீகார் அந்த எஸ்ஐஆர் சொல்லுவாங்க, இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அந்த டைம்லேயே இதை பயன்படுத்தியிருக்காங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. முறைப்படி தொடங்கப்பட்டது ஜனவரி 2026 மறக்கக்கூடாது. அப்போ இசிஐ நெட் அப்படிங்கிறது எல்லா மொபைல் செயலி யாரால் அறிமுகப்படுத்தப்பட்டது? எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவில் அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு 40க்கும் மேற்பட்ட மொபைல் செயலிகளை ஒருங்கிணைத்து எல்லா சேவைகளும் சரியா சும்மா ஞாபகம் வேண்டியது கிடையாது, பேரை நிறைய ஞாபகம் இருக்காது. அதனால் ஒரே மொபைல் செயலிலேயே எல்லா சேவையும் கிடைக்கிற மாதிரி தான் இந்த வசதியை எலெக்ஷன் கமிஷன் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ரொம்ப முக்கியமானது. அடுத்து சுற்றுச்சூழல் தொடர்புடைய ஒரு முக்கியமான செய்தி பாருங்க. இந்தியாவில் மீண்டும் சிவிங்கி புலிகள் சரியா, சிவிங்கி புலி இந்த சீட்டான்னு சொல்லுவாங்கல்ல, கிட்டத்தட்ட ஒரு 70 வருஷத்துக்கு முன்னாடி ஓகேவா இந்தியாவில் அந்த சிவிங்கி புலிகள் இனங்கள் முற்றிலும் அழிந்து விட்டதாக அறிவிக்கப்பட்டது. அந்த சிவிங்கி புலி இனங்களை இந்தியாவிற்கு மறுபடியும் கொண்டு வருவதற்கு முயற்சிகள் மேற்கொண்டாங்க. அதன் அடிப்படையில் ஆப்பிரிக்க நாடுகள் சரியா, நமீபியா, சவுத் ஆப்பிரிக்கா, ரீசெண்டாக போட்ஸ்வானா இந்த மாதிரி நாடுகளிலிருந்து சிவிங்கி புலிகள் வரவழைக்கப்பட்டுள்ளது. முக்கியமாக மத்திய பிரதேச மாநிலம் குனோ தேசிய பூங்காவில் இந்த சிவிங்கி புலிகள் வந்துட்டு கொண்டு விட்டுருந்தாங்க. சரியா, கொண்டு வந்து விட்ட உடனே நம்முடைய கிளைமேட்டு, உணவு, ஃபுட்டு சில இதெல்லாம் செட் ஆகாமல் சிலது இறந்து போயிருந்தாலும் தற்போது அந்த சிவிங்கி புலிகளின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. சரிங்களா, பாருங்க. ஆப்பிரிக்க நாடான போட்ஸ்வானாவில் இருந்து இந்தியாவிற்கு மேலும் 8 சிவிங்கி புலிகள் சரியா சீட்டா வந்து இந்தியாவிற்கு கொண்டு வரப்பட்டது. இதன் மூலம் சரிங்களா அங்கிருந்து கொண்டு வரப்பட்டது. அதுக்கப்புறம் குட்டி போட்ட அந்த புதிய சிவிங்கி புலிகள் ஓகேவா எல்லாத்தையும் சேர்த்து 47ஆக அதிகரித்துள்ளது. ஓகேவா, ரொம்ப முக்கியமான செய்தி. அதே மாதிரி இந்தியாவில் 70 ஆண்டுகளுக்கு முன்னர் அழிந்து போன இனமான சிவிங்கி புலிகளை மீண்டும் அறிமுகப்படுத்தும் மத்திய அரசின் லட்சிய திட்டத்தின் கீழ் ஆப்பிரிக்க நாடான நமீபியாவில் இருந்து 2022 8 சிவிங்கி புலிகளும், தென்னாப்பிரிக்காவில் இருந்து 2023 ஆண்டில் 12 சிவிங்கி புலிகளும் கொண்டு வரப்பட்டது. கொண்டு வந்து எங்க விட்டுக்கிறாங்க? குனோ தேசிய பூங்கா. இப்படி நிறைய தேசிய பூங்கா இருந்தாலும் நமக்கு எக்ஸாமில் எதை கேட்பாங்க அப்படின்னா இப்படி செய்திகளில் வந்த தேசிய பூங்கா தான். எங்க இருக்குது? குனோ தேசிய பூங்கா, மத்திய பிரதேச மாநிலம். சிவிங்கி புலி கொண்டு வந்தது நமீபியா, சவுத் ஆப்பிரிக்கா, ரீசெண்டா போட்ஸ்வானா. சரிங்களா, ரொம்ப ரொம்ப முக்கியமான செய்தி, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா. அதே மாதிரி ப்ராஜெக்ட் டைகர் 1973 தொடங்கியிருப்பாங்க இந்திய அரசு. ஓகேவா, ப்ராஜெக்ட் டைகர் அப்படிங்கிற தொடங்கப்பட்டதுக்கு பிறகு 2023 ஆண்டில் பார்த்தீங்கன்னா பொன் விழா சரி 50 ஆண்டு நிறைவடைந்தது. அதை முன்னிட்டு இந்த சிவிங்கி புலிகள் உட்பட 7 பெரும் பூனை இனங்களை, சிங்கம், புலி அந்த மாதிரி 7 பெரும் பூனை இனங்களை பாதுகாப்பதற்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அறிவித்த ஒரு முக்கியமான கூட்டணி இன்டர்நேஷனல் பிக் கேட்ஸ் அலையன்ஸ், சர்வதேச பெரும் பூனைகள் கூட்டணி. இதை பற்றி நம்ம சிறப்பாக இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். சரிங்களா. அடுத்தபடியாக இன்னொரு முக்கியமான ஒரு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தொடர்புடைய ஒரு முக்கியமான செய்தி பாருங்க. சரியா, பார்த்துக்குமா. பாரத் போல் ஒரு டிஜிட்டல் போர்ட்டல், ஒரு போர்ட்டல் வந்து அறிவிச்சிருக்காங்க. யாரு இதை அறிமுகப்படுத்துறாங்கன்னு சொல்லி பாருங்க. சிபிஐ, சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன், மத்திய புலனாய்வு பணியகம் என்று அழைக்கப்படும் சிபிஐ அமைப்பு தான் இதை அறிமுகப்படுத்திருக்கிறாங்க. இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு போனஸ் கேள்வி. சிபிஐ அமைப்பு எப்போது உருவாக்கப்பட்டது? அதன் தலைமையிடம் எங்கு அமைந்துள்ளது? தற்போதைய சிபிஐயோட இயக்குனர் டைரக்டர் யார் அப்படிங்கிறத போனஸ் கேள்வியாக கரெக்டாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரியா, நிறைய நண்பர்கள் சூப்பராக பதில் சொல்கிறீங்க. ஓகேவா, அதுவும் போனஸ் கேள்விகளுக்கு நான் நினைக்கிறத விட சிறப்பான முறையில் பதில் சொல்கிறீங்க. கண்டிப்பாக சொல்கிறேன், உங்களுக்கான ஒரு ஃபீச்சர் சூப்பராக இருக்குது. சரியா, அறிமுகப்படுத்தப்பட்டது இந்த பாரத் போல் அறிமுகப்படுத்தப்பட்டது ஜனவரி 7, 2025 அறிமுகப்படுத்தப்பட்டது சிபிஐ அமைப்பினால. இது எதுக்காக சொல்லி பாருங்கள். நோக்கம் வெளிநாடுகளில் பதுங்கியிருக்கும் குற்றவாளிகளை பிடிக்கவும் சர்வதேச போலீஸ் ஒத்துழைப்பை மேம்படுத்தவும் உருவாக்கப்பட்டது. சரிங்களா, தமிழ்நாடு இந்தியாவில் இருக்கிற மாநில காவல்துறையாக இருக்கட்டும், மத்திய விசாரணை அமைப்புகளாக இருக்கட்டும், சரிங்களா, இன்டர்போல் அமைப்பு, சர்வதேச காவல்துறை அமைப்பான இன்டர்போல் அமைப்பின் தரவு தளங்களை நேரடியாக அணுகி சரிங்களா அந்த சம்மந்தப்பட்ட அந்த குற்றவாளிகளுக்கு சரிங்களா குற்றவாளி தொடர்பாக ரெட் கார்னர் அப்படிங்கிற அந்த நோட்டீஸ் சரிங்களா அதெல்லாம் வழங்கி அவங்கள கைது பண்ணி இந்தியாவிற்கு கூட்டு வருவதற்கான ஒரு விரைவு நடவடிக்கைக்கு தான் என்ன பேர்? அந்த பாரத் போல் போர்ட்டல் பயன்படுத்தப்படுகிறது. ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா, இதன் மூலமாக பயங்கரவாதம், மனித கடத்தல், சைபர் குற்றங்கள், இந்த மாதிரி எல்லை தாண்டிய குற்றங்கள் உடனுக்குடன் தகவல்களை பரிமாற உதவும் ஒரு டிஜிட்டல் வடிவத்திலான பிளாட்ஃபார்ம் தான் இந்த என்னது பாரத் போல் அப்படிங்கிற டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம். சரிங்களா, ரொம்ப ரொம்ப முக்கியமானதுமா. ஓகேவா, இந்த இடத்துல ஒரு போனஸ் கேள்வி கேட்கலாமா? இன்டர்போல் அமைப்பின் தலைமையிடம் எங்கு அமைந்துள்ளது? இன்டர்போல் அமைப்பு உருவாக்கப்பட்ட ஆண்டு எந்த வருஷம்? சரிங்களா, கரெக்டாக போனஸ் கேள்வி சொல்ல பார்க்கலாம். அடுத்தபடியாக முக்கியமான ஒரு செய்தி பாருங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சிம்பிளான பாயிண்ட் மாதிரி தெரியும், ஆனால் ரொம்ப ரொம்ப முக்கியமான செய்தி. வாயு சக்தி 2026 மற்றும் பிரசாந்த் பிரசாந்த் அப்படிங்கிற மாதிரி பேர் கூட சொல்லலாம். ஹெலிகாப்டர் ஓகேவா, ஒரு ராணுவ ஹெலிகாப்டர், அதோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா பிரசன்ட்னு சொல்கிறாங்க. அந்த பிரசன்ட் ஹெலிகாப்டரில் பறந்த
இந்தியாவின் முதல் குடியரசுத் தலைவர் யாருமா? திரௌபதி முர்மு அவர்கள். பாருங்க, ராஜஸ்தான் மாநிலம் பொக்ரான்ல இந்திய விமானப்படை ஒரு பயிற்சியை மேற்கொண்டு வராங்க. அந்த பயிற்சிக்கு வைக்கப்பட்ட பேர் தான் வாயு சக்தி. இந்த வாயு சக்தி அந்த பயிற்சியை ஓகேவா போய் பார்வையிட்ட இந்திய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் ஒரு ராணுவ ஹெலிகாப்டர்ல பறந்தாங்க. அந்த ஹெலிகாப்டரோட பேர் தானமா பிரசன்ட் ஹெலிகாப்டர். ஞாபகம் வச்சுக்கோங்க, பிரசன்ட் ஸ்பெல்லிங் பார்த்துக்கோங்க, PRA பிரசன்ட்னா PRESENT பேரக்கூடாது. பிரசன்ட் அப்படிங்கிற அந்த ராணுவ தாக்குதல் ஹெலிகாப்டர் வந்து உருவாக்குனது ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் நிறுவனம், HAL நிறுவனம். சரிங்களா, ரொம்ப முக்கியமானது. ஒரு இலகு ரக ஹெலிகாப்டர் இது. அது ஒரு கூடுதல் சிறப்பு. தற்போது இந்திய விமானப்படையின் தலைமை தளபதியாக இருப்பவர் திரு AP சிங் அவர்கள். சரி, ஏர் சீஃப் மார்ஷல் AP சிங் மறந்துடாதீங்க. சரிங்களா, அப்போ வாயு சக்தி ராஜஸ்தான் மாநிலம் பொக்ரானில் நடைபெற்ற ஒரு விமானப்படை பயிற்சி. அதில் ஓகேவா அந்த பயிற்சியில் இந்திய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் முதல் முறையாக ராணுவ ஹெலிகாப்டரில் பறந்துருக்கிறாங்க. அதோட பேர் பார்த்தீங்கன்னா பிரசன்ட் ஹெலிகாப்டர், மறக்காதீங்க. சரியாமா, அதை தயாரித்தது HAL நிறுவனம், மறக்கக்கூடாது. அடுத்தபடியாக இன்றைய தினத்திற்கான சூப்பர் 6 கேள்விகள். முதல் சூப்பர் 6 கேள்வி, தேசிய அறிவியல் தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? இரண்டாவது சூப்பர் 6 கேள்வி, சர் CV ராமன் அவர்களுக்கு எந்த ஆண்டிற்கான நோபல் பரிசு வழங்கப்பட்டது? மூன்றாவது சூப்பர் 6 கேள்வி, ECI நெட் என்ற ஒருங்கிணைந்த செயலியை எந்த அமைப்பு அறிமுகப்படுத்தியுள்ளது? அப்படியே அதோட விரிவாக்கத்தை சொல்லுங்க. நான்காவது சூப்பர் 6 கேள்வி, குணோ தேசிய பூங்கா எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? ஐந்தாவது சூப்பர் 6 கேள்வி, பாரத் போல் என்ற போர்ட்டல் அமைப்பினை இந்த போர்ட்டலை எந்த அமைப்பு அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க? ஆறாவது மற்றும் இறுதி சூப்பர் 6 கேள்வி, பிரசன்ட் ராணுவ ஹெலிகாப்டரில் பறந்த முதல் இந்திய குடியரசுத் தலைவர் யார்? இந்த ஹெலிகாப்டரை தயாரிக்கிற நிறுவனம் எது? அதையும் சேர்த்து கரெக்டாக போனஸ் கேள்வியை பதில சொல்லுங்க. சரியாமா, மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.